ஹாய் சொல்லுமா. பாப்பா கப்பு வேணுமா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். இது வந்து வீக்கெண்டில் எடுத்த விளாக் தான். ஸோ அன்றைக்கி மண்டே ஈவினிங் போல் நாங்கள் வெளில போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு தான் வந்திருந்தோம். எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, முருகா தேட்டருக்கு பேக் சைடில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ டிக்கெட் உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. ஒரு ஆளுக்கு 70 ரூபா. நாங்கள் 2 பேருக்கும் 140 ரூபா ஆச்சு. கிட்ஸுக்கு உண்டா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேபிக்கெலாம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு 1.5 வயசு தானே ஆகுது. அதனால் நாங்கள் பாப்பாவுக்கு எதுவும் டிக்கெட்லாம் எடுக்கலை. 2 பேருமே டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளேயுமே போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோக்கும் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போதே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ரீனிஷாக உள்ளே போய் பார்த்ததுமே நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸு நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் உள்ள சாங்கு டிஜேலாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய கிட்ஸுக்காக தான் வச்சுருந்தாங்க. கார்ட்டூன்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. சோட்டா பீம், அப்புறம் சுட்டி கண்ணம்மா, அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு சரியாக தெரியல கார்ட்டூன்ஸ்லாம். நிறையவே டோரா பூஜ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மோட்டு பட்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே பாப்பாவுக்கு ஒன்று ஒன்றா காட்டிக்கிட்டு ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போக போக இன்னும் நிறையவே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் 1 பை 1 உங்களுக்கு காட்டுறவாங்க. ஸோ உள்ளே போனால் ஒவ்வொரு அனிமல்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபுல்லாகவே கார்ட்டூன் தான். ஸோ அந்த அனிமல்ஸ் சவுண்டு நல்லா ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் போட்டு சவுண்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தான் நிறைய ப்ளே ஏரியா இருந்துச்சு. ராட்டினம்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு பாப்பா உள்ளே வந்து விளையாட விடணும்னு. ஆனால் பாப்பா வந்து குட்டி பொண்ணு இல்லையா? ஸோ உள்ளே போனால் ரொம்ப அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே தூக்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ போக போக கடைங்களும் நிறைய போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த அண்ணா கடை போட்டிருந்தாங்க. 90 கிட்ஸு சாக்லேட் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே 1 பை 1 பார்த்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ரிட்டன் வரும்போது எது வேணாலும் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் லைட்டாக அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டோம் உள்ள. ஸோ நிறைய கேமுங்களும் நிறைய இருந்துச்சு. ஒரு 2 3 மாதிரி கேம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பால் ஒரு 6 பால் கொடுத்துருந்தாங்க. நம்பர் வைஸ் வந்து நம்ம போடணும். ஸோ போட்டு கவுண்டிங் ஃபுல்லாக எண்ணிடுவாங்களாம். எண்ணினதுக்கப்புறம் அந்த நம்பரில் வந்து எந்த திங்ஸ் இருக்கோ அதை நமக்கு தருவாங்களாம். அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா அது விளையாடுறதுக்கு 50 ருபீஸ். நானுமே வந்து லாஸ்ட்டாக விளையாண்டுருந்தேன். அது உங்களுக்கு அப்புறமேல் காமிக்கிறேன். அப்படியே உள்ளே வந்ததும் அப்படியே 1 பை 1 கடையெல்லாமே பார்த்துக்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் கடை போட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மசால் பூரி, பானிபூரி, பஜ்ஜி ஐட்டம், அப்பளம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ராட்டினம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட எக்ஸிபிஷனுக்கு போன ஒரு ஃபீலே எனக்கு கடையில் இல்லை. ஏதோ கோயில் திருவிழாவுக்குலாம் போனால் போடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த திருவிழாவுக்குலாம் போனேன், ராட்டினத்தெல்லாம் சுற்றிருக்கேன். நான் ஒரு 5 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சா. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. எங்களை விட பாப்பா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகியே பார்த்துக்கிட்டு அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப காமிச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து எக்ஸிபிஷனில் எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஒர்த்தாக தான் போட்டிருந்தாங்க. பட் ப்ரைஸ் மட்டும் ஜாஸ்தி. எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். எல்லாமே ரேட் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தான் நிறையவே வச்சுருந்தாங்க. ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து ஸ்விப் பண்ணுறதுக்காக போட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராட்டினம், அந்த ஹவுஸு கோஸ்ட் ஹவுஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லாமே நிறைய போட்டிருந்தாங்க.
ஹஸ்பண்ட் வந்து என்னையும் பாப்பாவையும் வந்து ராட்டினம் சுற்ற சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சா, ரொம்ப நாள் ஆகிட்டா, அதனால் பயமாக இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம கூட சுற்றலாம், ஆனால் பாப்பாவை வச்சுக்கிட்டு பாவம் இல்லையா, அவங்க கை குழந்தை பயப்படுவாங்க இல்லையா, ஸோ அதனால நான் வந்து போகலைன்னு சொல்லிட்டேன். கீழே நின்று மட்டும் அப்படியே நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஏரியாவையும் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பாப்பாவையும் கிட்டக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு அப்படியே நாங்கள் வெளில அவுட்டர் ஆகிற இடத்துக்கு போயிட்டோம். ரிட்டன் வரும்போது மசால் பூரி மட்டும் நான் வந்து சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் எதுவும் சாப்பிடல, நான் மட்டும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு சில திங்ஸ் கூட வாங்கினேன் நான். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிச்சன் ஐட்டத்துக்கு தனியாக, பிளாஸ்டிக் ஐட்டம் தனியாக, கிட்ஸுக்காக தனியாக, அதுக்கப்புறம் அக்சசரிஸ் எல்லாமே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி கடையாக போட்டிருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. நம்ம வெளில வாங்குறதோட இங்கே வந்து 50 ரூபீஸ் 30 ரூபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சு. அதுவும் கிட்ஸுக்கு பார்க்குறதுக்கு திங்ஸ் எல்லாம் விளையாட்டு சாமான்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து 2 புக்ஸ் வாங்கினோம். 2 புக்ஸில் வந்து ஏபிசிடி ஆனாவனா அந்த 2 புக்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி பால்ஸ் வந்து ஒரு 24 பால்ஸ் இருக்கும், 150க்கு இருந்துச்சு. அது வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் வந்து 150 அரௌண்ட் சொன்னாங்க. ஸோ எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாண்டேன். எனக்கு வந்து 17ன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் விழுந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் கொடுத்தாங்க பிளாஸ்டிக்கு. சத்தியமாக 50 ரூபீஸ்க்கு ஒரு டம்ளர் வாங்கினது எனக்கு மனசே கேட்கலங்க. ஹஸ்பண்ட்ட சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான், ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்குமே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. மறுநாள் மார்னிங் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மார்னிங்கே எல்லா திங்ஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த 2 புக் வாங்கினேன், ஏபிசிடி புக் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் வாங்கினேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஹேர் கிளிப்பு, 2 பேங்கிள்ஸு, அப்புறம் ஐலைனரு, கிளிப்பு, ஹேர் பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா வந்துருச்சு. ரேட்டு செம்ம ஜாஸ்தி ஆனால் எனக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பாண்டிச்சேரியிலேருந்து யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.